ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். நினைச்ச மாதிரியே பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா ஏற்பாடு பண்ணிட்டீங்க. இந்த பக்கம் பார்த்தா வேதா நீயா ஹேப்பி பர்த்டே பேபி. இந்த பக்கம் பார்த்தா மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா தாய்க்காக தவிக்கும் குழந்தைக்கு தாயாக வருகிறாள் மல்லி. துர்துர்னு பண்ணிட்டு திருத்துன்னு முடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்டா போட்டிருந்த இந்த பாலையா கொடுமைகள்ல நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு எக்கச்சக்கமான பேர் கரெக்டான பதில சொல்லியிருந்தாலும் அதுல நம்ம செலக்ட் பண்ண அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பசில் முகமது, சேரன் தேவராஜன், பிரகதி, இவங்க 3 பேருக்கும் பொர்ரா கிளப்ஸ். ஃபர்ஸ்டா நூர் பாத்திமா அப்படிங்கறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஷஃபி பாண்டியன் ஸ்டோர்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல இந்த டைமிங்ல போய் பாருங்க, ஒரு மிஸ்டேக் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அன்னைக்கு ரோட்டு கடந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது மூர்த்தி அண்ணன் கிராஸ் பண்ணாப்ல, என்ன மூர்த்தி அண்ணன் என்னடா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டா, தம்பி ஒண்ணுதான் பார்க்க வந்தேன்டாப்ல, என்னையா என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம இளைய பசங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, மூத்தவனுக்கு முறைப்படி கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா நீ வந்துடணும்ப்பா சொல்லிட்டு பத்திரிகை கையில கொடுத்துட்டாப்ல. என்னையா போற வர பசங்க படி பத்திரிகை கொடுத்துட்டு இருக்க. சரி மூர்த்தி அண்ணன் இவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிடுறாரு, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் கோட் சூட்லாம் போட்டு கிளம்பிட்டேன். அந்த நேரம் பார்த்தா இந்த கமெண்ட் வந்துச்சு, கண்டென்ட் கல்யாணத்துல தான். கல்யாணமா கல்யாணம் காதலி பொண்ணுக்கு கல்யாணம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நினைச்ச மாதிரியே பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா ஏற்பாடு பண்ணிட்டீங்க. கேட்டீங்களா? கல்யாணத்துக்கு வந்த அந்த அங்கிள் என்ன சொன்னாருன்னு நீங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு உத்து கேட்டீங்களா? நினைச்ச மாதிரியே பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா ஏற்பாடு பண்ணிட்டீங்க. பையன் கல்யாணத்துக்கு பதிலா பொண்ணு கல்யாணம் மாத்தி சொல்லிட்டாப்ல. சரி ஓகே, நம்ம மூர்த்தி அண்ணன் நக்கலா சிரிச்சிட்டு, ஐயோ என்னையா பொண்ணு கல்யாணம் இருக்க பையனுக்குல கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். எதிர்பாராததை இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆமாண்ணே, எல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு அவ்வளவு நிறைவே இருக்கு. என்னடா இது மூர்த்தி அண்ணன் எதுவும் சொல்லாம விட்டுட்டாப்ல, ஒருவேளை புது ஆளு இவருக்கு எதுக்கு நம்ம உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பந்தியில உட்காந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு போல அப்படின்னு நான் நினைச்சா, இதுதான் தவறான விஷயம். உன்னை ரொம்ப வருஷமா தெரியும் பாட்டியா, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன். ஆக மொத்தம் ரொம்ப வருஷமா பழகுன அந்த அங்கிளுக்கும் சரி, சொந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய தகப்பனுக்கும் சரி, பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல பையனுக்கு தான் கல்யாணம்ன்றது தெரியாமலே நடத்திக்கிட்டு இருக்காங்க போலயே. என்னடா ஏ. அடுத்த தினேஷ் வி அப்படிங்கிறவர் நம்மளுக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தாப்ல, சஃபி ப்ரோ இந்த டேட்ல இதயம் சீரியல்ல போய் பாருங்க, கல்யாண மேடையில ஒரு பயங்கரமான கொடூரம் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காப்ல. கல்யாண மேடையில அப்படி என்னடா கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். இந்த கதையே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கதை தான் இருந்தாலும் நான் சொல்றேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் புரிஞ்சுக்கவே கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகி போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். திருமணமாம் திருமணமாம் திருவெங்கும் ஊர்வலமாம். இப்ப கல்யாணம் யாருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான். ஆனா வில்லிக்கு ஹீரோ மேல காதல், வில்லனுக்கு ஹீரோயின் மேல காதல். இப்ப இந்த வில்லி என்ன பண்றா, இந்த ஹீரோ மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்கிற கேப்லயே வில்லன் அமுச்சு விட்டு அந்த ஹீரோவை அங்கே இருந்து கடத்தி கொண்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றா. கட்டு மாமா தாலிய கட்டு. நன்னா தன்னே நா தன தன்னன தன்னன தன்னே நா தன்னனா தன்னே நா தன தன்னன. இன்னொரு பக்கம் இந்த வில்லன் என்ன பண்றான், ஆல்ரெடி ஹீரோயின் ரெடி ஆகி மண்டபத்துல உட்கார்ந்துருக்கா இல்லையா, அந்த இடத்துல இவன் மாப்பிளை மாதிரி மாறு வேஷம் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாலையை மட்டும் எடுத்து மாட்டிக்கிட்டு அங்க போய் மாப்பிளை மாதிரி உட்கார்ந்துறான். எனக்கு கல்யாணம் கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் கல்யாணம். ஓ அப்படியா விஷயம். இப்ப இந்த ஹீரோ காட்சி வில்லி நம்மளை கடத்திட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ண போறா அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த ஹீரோயினுக்கு மாப்பிளை மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியாத ஒரு அப்பாவியா உட்கார்ந்துருக்கா. என்ன மாப்பிள்ள சார் போச்சிட்டு போனீங்க, நான் தான் வேணும்னு சொல்லி என் பின்னாடி சுத்தினதெல்லாம் சும்மாவா? இப்ப கங்காவுக்கு நடந்தது எதுவுமே தெரியல பாத்தியா? என்ன கொடுமை சரவணன். இப்படிப்பட்ட இந்த கன்றாவியான ரொம்ப கொடூரமான சிச்சுவேஷன்ல 2 மாப்பிள்ளைங்களும் என்ன பண்றாங்க, அந்த தாலியை வாங்கி பொண்ணோட கழுத்து வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஈவன் தாலியும் கெட்டிட்டாங்க. இதுக்கு நடுவில் எந்த விதமான கட்டும் இல்ல, ஒரு கேப்பும் இல்ல, இன்டர்வல் பிரேக் எதுவும் விடல. எல்லாம் நின்று அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஆனா அந்த தாலியை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஐயரு, எப்பா அதான் தாலியை கட்டிட்டீங்களே, இப்ப அந்த மாலையை கழட்டுக்கப்பா அப்படின்னு 2 மண்டபத்துல இருக்கிற ஐயரும் சொன்ன உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு? அதான் தாலி கட்டி முடிச்சாச்சு இல்ல, பூமாலைய கட்ட சொல்லுங்க. எம்மா பெரிய சாக்கு, கோணவாய் மூடு கோக்கல. தாலி கட்டியாச்சுல, பூ மாஸ்க கட்டுங்க. துர்துர்னு பண்ணிட்டு திருத்துருன்னு முடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. இப்படி ஒரு கன்றாவியான சீனை எங்கேயாச்சும் பார்த்தது உண்டாக்கி ஒரு ஆர்டர் அப்படிங்கிற அளவுக்கு டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா மாயாஜாலம் இது? லாஜிக் இல்லா மேஜிக் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னடா கன்றாவியான மேஜிக்ன்ற அளவுக்கு ஒரு சீனை பண்ணி வச்சுட்டு, சரி மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, எப்பட்றா ஏண்டா எப்பட்றா இவங்க 2 பேரும் இடம் மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமோ? அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குப்பா. என்ன சரவணா, குழப்பமா இருக்கா? ஆதி இங்க எப்படி வந்தான், இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு, இத பத்தில நீ எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம் சரவணா. நம்ம ஹீரோயினோட செத்து போன ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவரு ஆவியா வந்து தன்னுடைய பொண்டாட்டிக்கு வில்லனையா கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 மாப்பிள்ளையும் அப்படியே அலாக்கா யாருக்கும் தெரியாம, ஈவன் அந்த மாப்பிள்ளைகளுக்கே தெரியாம அப்படியே இடமாத்தி விட்டாராமா. பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? நான் குதிக்கலாம்னு இருந்தேன், புனியவன் மிந்திட்டியா. இதுக்கு மேல இந்த சீரியலை பத்தி பேசினா எனக்கு பிபி எல்லாம் எகிரிடும். வாங்க அடுத்த கண்டென்ட்க்கு போயிருவோம். என்னால இருக்க முடியாதுயா, நான் போறேன்யா. அடுத்த லட்டு அப்படிங்கிறவங்க நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. இந்த ஜி தமிழ்ல நினைத்தேன் வந்தாய் அப்படின்ற ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அந்த சீரியல்ல இதே மாதிரி ஒரு மேஜிக் ஒன்னு பண்ணி வச்சிருக்காங்க, அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் முன்னாடி வாங்க, மேஜிக் பார்க்கலாம். மேஜிக் 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 சம சம. கட் ஆயிடுச்சு. அந்த போன் கால் டேபிள்ல இருக்கிற வரைக்கும் 6380 அப்படிங்கிற நம்பர்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தானே காட்டுறாங்க. ஆனா அதே போன் காலை அவங்க டேபிள்ல இருந்து எடுத்து இப்படி க்ளோஸ் அப்ல பார்த்த உடனே அந்த போன் நம்பர் எப்படி மாறிடுச்சுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. எதுக்கு நான் பாத்துக்கிறேன். ஒரே கால் பட் 2 டிஃபரண்ட் நம்பர். வாட் a medical miracle. சே இது சீரியல்ல வாட் a serial miracle. அது சீதா பாருங்களே. அடுத்த மறுபடியும் அதே லட்டு அப்படிங்கிறவங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு கண்டென்ட் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஜி தமிழ்ல வரக்கூடிய இதயம் சீரியல்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான கண்டென்ட் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கண்டென்ட் தெரியுமா? அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங். பாரதி தலையில பூ வைக்கணும். பாரதிக்கு ஒரு முழம் பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பாத்தீங்களா இதுல எவ்வளவு பூ இருக்கு, ஆனா இந்த மேடம்க்கு இதுல பிடிச்ச பூ இல்லையா, அதனால பூவே வச்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். சோ அந்த கல்யாணம் பொண்ணு சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய ஹீரோயினுக்கு அங்க இருக்கிற எந்த பூவுமே பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க தலையில பூவே வைக்காம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டா? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு பிடிச்ச பூ தானே, எனக்கு என்ன பிடிக்கும்னு நீங்களே கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வாங்க. நான் இப்பவே போய் கண்டிப்பா பூவோட வரேன். சண்முகம் விடுறா போட்டு. நம்ம ஹீரோ சரி சரி ஓகே, ஹீரோயின் கிட்ட பயங்கரமா சவால்லாம் விட்டு வந்திருக்கோமே, எப்படியாச்சும் அவளுக்கு பிடிச்ச பூவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூலையே எந்த பூ கரெக்டா இருக்கணும் மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாப்ல. அந்த மோந்து பார்த்து கண்டுபிடிச்ச பூவை கொண்டு வந்துகிட்டு இருக்கிற கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன தெரியுமா அங்க பண்ணாங்க? கல்யாண பொண்ணுக்கு காஃபி வேணும், நீங்க கொடுத்தீங்கன்னா நானே கொண்டு போய் போய் என் காதுல தானே கிடைச்சது. என்னடா இது, அந்த கல்யாண பொண்ணு இந்த பூவெல்லாம் தான் காமிச்சேன் பட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டா பூலாம் காமிச்சாங்க. அந்த பூல மல்லிகை பூ ஒரு பூவா இருந்துச்சு, ஆனா இவங்களுக்கு பிடிக்காட்டா அந்த பூவை தலையில வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்ப அந்த தலையில மல்லிகை பூ வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச பூ மல்லிகை பூ தானா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன்ல நம்ம இருக்கும் போதே நம்ம ஹீரோ சார் மோந்து பார்த்தே ஒரு பூவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார் இல்லையா, அந்த பூவை கொண்டு வந்துட்டாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க கேட்டீங்க, நான் வாங்கி வந்துட்டேன். என்னடா மோந்து பார்த்த பூ வந்த உடனே மண்டையில இருந்து மல்லிகை பூ காணாம போயிடுச்சு. என்னடா டேய், இப்ப ஹீரோயினுக்கு பிடிச்ச பூ மல்லிகை பூவா இல்ல மோந்து பார்த்த பூவான்னு நாங்க எப்படிடா கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்கடா, நாங்க எப்படிடா கண்டுபிடிக்கிறது? குப்புரா சாலமன் பாப்பையாவை பட்டிமன்றம் வச்சு பைசல் பண்ணிடுவோம்.
அடுத்த நியூ வேர்ல்ட் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜி தமிழ்ல வரக்கூடிய இந்த சீரியல், சன் டிவில வரக்கூடிய அந்த சீரியல், விஜய் டிவில வரக்கூடிய இந்த சீரியல், இது எல்லாத்துலயும் ஒரே கதை தான் ஓடிட்டு இருக்கு. வேணா போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிடுவோமா? முதல்ல ஒன்ன செக் பண்றேன். வேதா, ஹாப்பி பர்த்டே பேபி. ஏமா நீ அந்த ஆரத்தி எடுத்து. இந்த மோதலும் காதலும் சீரியலுடைய கதை என்ன? ஹீரோ சாருக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கு, இருந்தாலும் ஹீரோயின் வந்து ஜாயின் பண்றாங்க. அதான கதை. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நீ போ, நீ வா. மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. தமிழ் வந்தாதான் அஞ்சலி குணமாகும். தமிழ் இல்லாத ஏக்கத்தை அஞ்சலி. இது நினைத்தேன் வந்தாய் அப்படியே டிட்டோவா சேம் கதை தான். என்னங்க ஹீரோவுக்கு ஒரே ஒரு குழந்தை, இந்த கதையில ஹீரோக்கு 4 குழந்தை. ஓகேவா? அடுத்தது பாருங்க. நீ போ, நீ வா. கொடுத்த பெரிய gift அப்பா. இந்த உலகத்துல உனக்கு நான், எனக்கு நீ. தாயாக வருகிறார். இது கில்லி மல்லி. இதுலயும் சேம் ஸ்டோரி தான். ஹீரோக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கு, ஹீரோயின் வந்து ஜாயின் பண்றாங்களா? அடுத்ததையும் பாருங்க. எத்தனை வா வீட்டுக்கு உனக்கு இருக்கு. வாடி. இது இதயம். இது வரைக்கும் பார்த்ததுல இது ஒண்ணு மட்டும் தான் ஒரு சின்ன சேஞ்சஸா கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இங்க ஹீரோக்கு குழந்தை கிடையாது, ஹீரோயினுக்கு தான் குழந்தை. இங்க ஹீரோயின் போய் ஜாயின் பண்ணல, ஹீரோ தான் வந்து ஜாயின் பண்றாருன்னு ஒரு பெரிய மாற்றத்தை வச்சு இது அந்த கேட்டகரிக்குள்ளேயே வரலடா அப்படின்னு நம்ம சொல்லல, அவங்களே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இல்ல இப்ப டாஸ்க்கான நேரம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கே சொந்தமான ஒரு விஷயம், ஆனா அத உங்களை தவிர மத்தவங்க தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன? சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ளை, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ளை. அடுத்ததா யாரோட கண்டென்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹரியோட கண்டென்ட். அவர் வந்து ஈரமான ரோஜாவின்னு ஒரு சீரியல் ஓடி தெரியுமா? அதோட பயங்கர தீவிரமான ஃபேன். எந்த அளவுக்கு ஃபேன்னா, இப்ப வரைக்கும் அந்த சீரியல்ல ஒரு 8 மணி நேரம் பாத்துருவாப்ல. ஓடிடிலேயே இருந்தாலும் ஓட்டாம பாக்குற ஒரே ஆள் இவரு தானே. பாத்துக்கோங்களேன், அவர் அந்த சீரியல்ல ஏதாச்சும் ஒரு சீனை எவனாச்சும் ஏதாச்சும் சீரியல்ல காப்பி அடிச்சானா உடனே கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி கண்டுபிடிச்சு ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்காரு. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? எதிரில ஒரு சிங் உட்கார்ந்திருக்காருல, நம்மளே தான் பாத்துட்டு இருக்காரு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாறு வேஷ கான்செப்ட். அவர் ஒரு சிங்கு மாதிரி மாறு வேஷம் போட்டு பொண்டாட்டிக்கு ஆப்போசிட்லயே உட்காந்துருக்காராமா. அந்த பொண்டாட்டியும் யார் இவன், நம்ம குறுக்கா மாதிரி இருக்கானே அப்படின்னு ரொம்ப நேரமா உத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஹரி பார்த்த உடனே அவரோட உள்ளங்கால உச்சி மட்டம் வரைக்கும் சுருன்னு அப்படியே ஏறி ஈரமான ரோஜாவை எபிசோட்ல போயிட்டு இது இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த எபிசோட்ல இந்த செகண்ட்ல இங்க தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி டபக்குன்னு எடுத்து வெளியே போட்டாரு. குட் மார்னிங். பாத்தீங்களா எந்த அளவுக்கு தீவிரமான ஃபேனா இருக்காருன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த சீனுக்கு இந்த சீனுக்கு என்ன மாற்றம்னு நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பச்சை கலர் டர்பன், இங்க ப்ளூ கலர் டர்பன், அங்க வந்து கூலிங் கிளாஸ், இங்க நார்மல் கிளாஸ், அங்க கருப்பு தாடி, இங்க வெள்ளை தாடி அப்படின்னு மொத்த ரிப்போர்ட்டையும் எடுத்து கொடுக்குறாருங்க. அங்க பச்சை கலர் டர்பன், இங்க ப்ளூ கலர் டர்பன், அங்க வந்து கூலிங் கிளாஸ், இங்க நார்மல் கிளாஸ். அடுத்த அபிராமி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ப்ரோ இலக்கிய இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, கேமராவை ஒளிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்காங்களா. டேய், இந்த கேமராவை நீங்க விடுற மாதிரி ஐடியாலே இல்லையாடா. இன்னொரு வாட்டி இந்த கேமரா தொட்டிங்கன்னா நானே அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. ஓகே. இப்ப அந்த கேமராவை இவங்க எங்க ஒளிச்சு வச்சாங்க? சாமியாருக்கு பக்கத்துல 2 பானை இருக்கு, அந்த பானைக்கு நடுவுல தானே ஒளிச்சு வச்சாங்க. இப்ப இத லைவ் டெலிகாஸ்டா 2 பேர் லேப்டாப்ல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை மட்டும் கொஞ்சம் பாருங்க. லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. அத்தா இங்க பாருங்க, வீடியோ வந்துருச்சு. பானைக்கு நடுவுல இருந்த கேமரா திடீர்னு எப்பரா எதிர்த்து நடந்து வந்து சைடுல ஒயிட் ஆங்கிள்லாம் வச்சு எடுத்து கொடுக்கும். ஒன்னும் புரிய மாட்டேது. இத்தனைக்கும் அந்த ஃபுட்டேஜுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பாருங்க, அந்த கேமரா பானைக்கு நடுவுல தான் இருக்கு அப்படிங்கறத வேற பதிவும் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா இது? அடுத்த பாஸ்திகா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, சன் டிவில அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரியல் ஒன்று வந்திருக்கு, அந்த புது சீரியல் வந்த உடனே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வந்த உடனே நாங்களும் இருக்கோம், நாங்களும் உங்களுக்கு கண்டென்ட் எல்லாம் கொடுப்போம்னு உடனே பதிவு பண்ணி ஆகணுமா? கொஞ்சம் கூட டைம் கொடுக்க கூடாதா? காம்படிஷன் பாஸ், காம்படிஷன்.
இங்க பாருவ தம்பி, உன்னோட முயற்சியை நான் பாராட்டுறேன். பட் இருந்தாலும் இதே மாதிரி படம் போயிட்டு இருந்தா கிச்சன்ல கொண்டு போய் குடம் மாதிரி வச்சுட்டுருவேன். இப்ப இருக்கிற ஹெவி காம்படிஷன்ல மாப்பிள்ளை எப்படி மண்டபத்துல மாறுறா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. போன எடுக்கும் போது நம்பர் எப்படி மாறுதுன்னு அவங்களுக்கே புரியல. இந்த மாதிரி டட் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் உனக்கும் ஜீட்டை போட்டு உட்கார வைப்பேன். இல்லன்னா கஷ்டம் தான் பாத்துக்க. நீங்க சொன்ன மாதிரி அதையே நான் வாழ்க்கையாக்கி ஜெயிப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி கொஞ்சமாச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடைக்காது, ஃப்ரீ தான். ஓகேவா? அப்பதான் இந்த யூடியூப் காரன் நம்ம வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காமிப்பான், அதை ரெக்கமெண்ட் பண்ணுவான்னு சொல்ல வந்தேன். ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான்னு ஒரு தட்டு தட்டி விட்டு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான்னு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.